மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். காலப்பத்திரிகள் என்ன கசனை ஆம்பளை பிள்ளை இல்லை பிள்ளைகள கடலாம் போயிடுது. ஓய் என்ன வந்து அண்ணா இல்ல போய் கண்ணா இருக்கிறது இல்லைன்ற எனக்கு நான் தாராப்பா காசு நான் நெருப்படி கேட்கிறேன் மணி தாராம் ஆண்டு புறந்தால் 63 அப்படி வேலை நாளை கொண்டு அங்க போவ அங்க போவ சைக்கிளுக்கு போன விட நாளோடி அந்த மாதிரி இருக்கும் வெளிநாட்டு பொடிய மாதிரி இருக்கும் ஓடிக்காடுறேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை விடவில்லை. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராவலிங் ஆகும் வந்து டெய்லி யாரும் சொல்லிச்சா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு போறதா தான் வந்து கண்டிப்பா இருக்க போகுது. அண்ட் வந்துட்டு மைண்ட் செட்டை வந்துட்டு மாத்துற மாதிரி வீடியோஸ் வருகிறது அதுக்கு பதில் போடவும் இல்ல அப்படின்னு உண்மையான ஹல்ல நண்ட அர்த்தம். RIP SK and கவிதாசன். இன்னைக்கு காலையில வந்து எனக்கு ஒரு டிக்டாக் வீடியோ லிங்க் ஒன்று வந்துச்சு சரிதானே. அப்போ அந்த டிக்டாக் வீடியோ லிங்கை வந்துட்டு நான் கிளிக் பண்ணி பார்த்தா வர நல்ல காரியங்களை கனவே செய்யறாங்க. அப்படியான வேலையெல்லாம் செய்யாதீங்க. உங்களையும் வந்து என்ன சொல்ற ஒரு அம்மா ஒரு 10 மாசம் வயிற்றுல சுமந்துதான் வந்து உங்களையுமே ஒரு அம்மா வந்துட்டு பெற்றிருப்பா. அப்ப அவ வந்து இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்ற மாதிரி அறிஞ்சா கண்டிப்பா கவலைப்படுவேன். உண்மையிலேயே சொல்ல போனா இப்ப இதுக்கு முதல் வந்துட்டு எங்களுக்கு கோல் பண்ணி உதவி செய்ய முன்வந்தவங்களை விட இப்ப வந்துட்டு எங்களுக்கு கோல் பண்ணி இந்த உதவி செய்ய முன்பாறவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகமா இருக்குது. அப்ப விடிய எழுப்பினா எனக்கு ஒரு மிஸ் கால் ஒன்று வந்துருந்துச்சு சரிதான். அவன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மிஸ் கால் ஒன்று வந்துருந்துச்சு. அப்ப வந்தா நான் வந்து கோல் பண்ணி என்ன விஷயமா பொறுத்தீங்க. உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 23ஆம் திகதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஒரு சில யூடியூப் சேனல்களில் வந்து ப்ரோ சம்பந்தமான அதாவது SK vlog யூடியூப் சேனல் உரிமையாளர் SK கிருஷ்ணா ப்ரோ சம்பந்தமான ஒரு சில தவறான பதிவுகளை போட்டிருந்தாங்க. என்ன தவறான பதிவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அவர் திடீர்னு சிறையில் இருந்து வெளியே வந்துட்டார் என்ற ஒரு தவறான பதிவை போட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த ஒரு சில யூடியூப் சேனல்கள். அதாவது அவர்கள் எதற்காக அப்படி போட்டார்கள் என்ற விஷயம் நமக்கு இதுவரைக்கும் தெரியாவிட்டாலும் அவருடைய ப்ரோவுடைய ஆதரவாளர்களை ஒரு வகையில் அது சந்தோஷப்படுத்தியிருந்தாலும் ஆனால் உண்மை அது கிடையாது என்பது எல்லோருக்கும் இப்பொழுது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கின்றேன். நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்து நம்பியிருந்தாங்க. அந்த வீடியோக்களுக்கு கருத்துக்கள் கூட பதிவிட்டிருந்தாங்க. வெளியில் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் எழுதியிருந்தாங்க. ப்ரோவுடைய சேனலில் உள்ள ஒரு நேரலை வீடியோவை எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை அவர்களுடைய இந்த பொய்யாக போட்டவர்களுடைய சேனலில் இருந்து அதை அப்லோட் செஞ்சுருந்தாங்கன்றது தான் உண்மையான விஷயமாக காணப்பட்டது. ஆகவே ப்ரோ சம்பந்தமான எந்த விடயத்தை கூறுவதாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான விஷயங்களை மட்டும் பேசுவதுவே மக்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த காலகட்டத்தில் பொய் தகவல்களை கொடுப்பது வந்து அது சரியில்லைன்னு நினைக்கின்றேன். இந்த காலகட்டத்தில் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது, அவர் சம்பந்தமான புது நியூ அப்டேட்டுகள் ஏதாச்சும் கிடைக்கிறதா என்ற விஷயங்களை பற்றி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் அவ்வாறான பொய்யான தகவல்களை கொடுத்து எம்மளுடைய அந்த வீடியோக்களை பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக
அவருடைய சேனலுடைய பக்கம் மக்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவ்வாறு பொய்யான டைட்டில்களை போட்டு பொய்யான விடயங்களை பதிவு செய்வது மிக தவறான ஒரு விடயம் என்று இந்த நிமிடத்தில் அதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதுபோல் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்னும் ஒரு காணொலி இருக்கின்றது. அந்த காணொலியை போய் பார்த்துடுவாங்க. அதாவது அந்த தையிட்டி பிரச்சனை, தையிட்டி விவகாரம், அந்த தையிட்டி விவகாரம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வைத்து கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, அது சம்பந்தமான கருத்துக்களையும் நீங்கள் பதிவிட மறக்காதீர்கள். அதே நேரத்தில் பார்த்து சொன்னாக்கா நம்முடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா அவரை நம்ம ஒரு சகோதரர் அது ரஸ்மின் என்ற ஒரு சகோதரர் பகிரங்கமாக விவாதத்துக்கு அழைச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அந்த கடந்த நாட்களுக்கு முதல்ல அந்த சின்ன பிரச்சனை ஒன்று பேசி கொண்டிருக்கிறது. அந்த 17 வயதுக்கு குறைந்த முஸ்லீம் மதத்தில் 17 வயதுக்கு குறைந்தவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள், பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை வைத்து கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனை சம்பந்தமாக இந்த ரஸ்மின் சகோதரர் அந்த அந்த அப்படி ஒரு பிரச்சனையை முன்வைத்த அர்ச்சுனாவை நேரடியாக விவாதத்துக்கு வாங்க என்று சொல்லி அழைச்சிருக்கிறார். ஆனால் எல்லாத்துக்கும் சீறிப்பாயிர நம்முடைய வைத்தியர் அர்ச்சுனா இந்த ஒரு விடயத்தை மட்டும் அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுக்கான காரணம், ஒருவேளை அந்த விவாதத்துக்கு அவர் பயந்துட்டாரா, இல்லை அவர் பேசுனதில் தப்பு இருக்கிறது புரிஞ்சிட்டாரான்றது தெளிவு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்பதையும் இந்த காணொலி உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும். அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. தெளிவில்லாமல் பேசுகிறார் என்கிற ஒரு நல்லெண்ணம் நான் வைக்கிறேன். எனவே தெளிவில்லாமல் பேசுவதற்கு ஆரம்பமாக தெளிவை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவருக்கு மட்டுமில்லை, அவர் அம்பாக இருக்கிறார், எய்தவர்கள் இருக்கக்கூடும், அதே நேரத்தில் இந்த அம்பை பார்க்கிறவர்கள் இருக்கக்கூடும், சாதாரண பொதுமக்கள் இருக்கிறார்கள். இந்த அத்தனை பேருக்குமே தெளிவு கிடைக்கட்டுமே. இஸ்லாமிய சமூகத்துல என்ன நடக்குது? நாம ஒரு மூடி வச்ச டயரி கிடையாது, திறந்து வச்ச புத்தகம், சிலபஸ் புத்தகம் மாதிரி தான் இந்த சமூகம் இருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய வேத புத்தகமும் இருக்கிறது. யாரும் கேள்வி எழுப்ப முடியும். அந்த கேள்விகளை அவர் அவருடைய பாணியில கேட்கட்டும், அதுல எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை. அதே பாணியில எந்திரிச்சு கத்தட்டும், அதே பாணியில சொடக்கு போடட்டும். அந்த அந்த அரங்கத்தில் இருக்கிற எந்த அந்த விவாதம் நடைபெற்றால் அவர் வந்தால் நான் வாக்குறுதி தர்றேன், அரங்கத்தில் இருக்கிற எந்த ஒரு இஸ்லாமியரும் அவருக்கு எதிராக ரியாக்ட் பண்ண மாட்டார்கள். அவர் வேண்டிய பாராளுமன்றத்தில் நிசாம் காரியப்பருக்கு முன்னாடி அவர் என்ன எல்லாம் பேசினாரோ அந்த பாணியிலே அவர் பேசட்டும். நாங்க அந்த பாணிக்கு நாங்க போக ரெடி இல்லை, ரியாக்ட் பண்ணவும் ரெடி இல்லை, பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவரோட பாணியை நாங்க மாத்த சொல்ல முடியாதுல்ல, நாங்க பதில் சொல்றோம். எல்லாத்தையும் கேளுங்க, எத்தனை வயசு திருமணத்தை கேளுங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டியல் போட்ட மாதிரி எதை வேண்டும் என்றாலும் கேட்கலாம். ஓகே, அந்த காணொலியும் பார்த்திருப்பீர்கள். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பற்றி இன்றைய தினம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த ஒரு காணொலியை உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருந்தேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறப் போகும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன். நன்றி.